இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஃப்ளேவர்ஸ் பேக்கர்ஸ் காஃபி அண்ட் டீ மற்றும் ஏஏஜி பார்மசி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி பில்டரிங்கிறது வந்து ஒரு யூஸ்லெஸ். இப்போ இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபுட்டு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டு தான் இந்த கேமை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட மீல் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ஒன்று இருக்கும், இதெல்லாம் மீறி அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இன்றைக்கி இருக்க இளைஞர்களை பற்றி தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுறது, சினிமா போகிறது, லவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நானுமே அப்படி தான் இருந்தேன். நான் போகாத இடமே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு 3 லாங் ட்ரிப் போவோம், கொடைக்கானல், ஊட்டி, அந்த மாதிரி. நான் வந்து பாடி பில்டிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, நான் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நார்மலாக என்னை கூப்பிட்றதே இல்லை. ஒரு தேட்டருக்கு போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, நைட் ஷோ போவோம். இப்போ என்னன்னா கூப்பிட்றதே இல்லை. ஏன்டா கூப்பிட்டுருந்தா வந்துருப்பேனடா, இப்படி தான் சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், சாதா கூப்பிட்றது இல்லடா. ஓகே, ஏன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எனக்கு நைட்டு தூங்கணும். நான் கரெக்டாக 10:30 நான் தூங்கினா தான் காலையில் நான் வந்து ஒரு 7 o'clock இல்லை 6 o'clock எழுந்துச்சி என்னோட மீல் நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னோட காலேஜ் கொண்டு போக முடியும். புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதை தாண்டி அதுதான் சொல்கிறேன், என்னோட மீல் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு நான் தான் என்னோட மீலை ப்ரிப்பேர் பண்ணணும். காலைல இப்போ ஒரு 3 மீல் 4 மீல் கட்டி நான் காலேஜ் கொண்டு போகணும். இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா பில்டிங் கான்ட்ராக்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. இப்போ அம்மா வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க? இல்லை, உனக்கு தேவை நீ செஞ்சுக்கோ, அவ்வளோதான். எதனால அப்படி? அவங்களுக்கு இந்த கேம் பிடிக்காது. அவங்களுக்கு இந்த கேம் பிடிக்காது. ஏன்னா அவங்க ஆமாம், அவங்களுக்கு என்னன்னா, நான் அம்மாவுக்கு நீங்க என்னவா ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை. அவங்களுக்கு என்ன, எல்லாரும் மாதிரியும் நீயும் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஆனால் எனக்கு படிச்சுட்டு தான் இருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் MBA படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? இல்லை, இது வந்து அவங்க அதான் சொல்கிறல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி பில்டரிங்கிறது வந்து ஒரு யூஸ்லெஸ், ஒரு ஒர்த்து கிடையாது. நீ ஏன் இதை பண்ணுற? காசு வேஸ்ட், அவ்வளோதான். அப்படிதான் எங்க வீட்டு சொல்ல முடியும். புரிய வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு வாட்டி மெடல் பண்றப்போ சந்தோஷப்படுவாங்க, இதோட நிறுத்திக்கோ போதும். என்ன இதனால உனக்கு என்ன யூஸ்? மெடலா எடுத்துட்டு வந்து அடுக்கிற, இதனால என்ன யூஸ் உனக்கு? அவ்வளவுதான். ஆனா அந்த மெடல் அடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்றது அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல, எங்களை விட அவங்க கூட இருந்து உங்களை பாக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு தெரியும்ல. ஏன் அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இல்ல, என்னன்னா சொல்லுவாங்க, ஸ்டாப் பண்ணிக்கோ, எப்படியும் சொன்னா கேட்க மாட்டான். நான் அப்படிதான் ஒரு விஷயம், இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு இறங்கிட்டேன்னா முழுசா முடிச்சுதான் சொல்றாங்க. நீங்க கேட்கல, நாளைக்கு உங்களோட ஃபியூச்சர் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல, அவங்க அப்படி இல்லை, புரிஞ்சுப்பாங்க. சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆமா, பாத்துட்டீங்க, சொன்னா புரிஞ்சுப்பாங்க. இல்ல, எனக்கு புரியல. என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. இல்ல 21 வயசு தானே ஆகுது. இல்ல, புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றீங்க. இல்ல, நான் சொல்லிடுவேன், நான் என்னோட ப்ரொஃபஷன் இதுதான் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்ல, அதுக்கு சொல்றேன். இப்போ இந்த கேம் உள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறமா பர்சனலா நீங்க என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க? இப்போ உங்களோட வீடா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், உங்களோட ஃபுட்டு, நீங்க சாப்பிட்ற முறை கூட மாறி இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, என்னெல்லாம் வந்து நீங்க லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்றீங்க? இப்போ இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபுட்டு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டு தான் இந்த கேமை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வீக்கெண்டு இன்றைக்கி வந்து இப்போ சண்டே அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ மூவிக்கு போகிறாங்கன்னா என்னால் அந்த இடத்துல போக முடியாது. ஏன்னா அவங்க போகிறாங்க அப்படின்னா இப்போ இன்டர்வெல்லில் வந்து பாப்கார்ன், சிப்ஸு, ஜூஸ் அந்த மாதிரி அதெல்லாம் குடிப்பாங்க. அதை வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னால் சாப்பிடவும் முடியாது. அந்த இடத்துல சின்ன பாப்கார்ன் கூட இல்லை, சாப்பிட முடியாது. இதனால ஏன்னா அது எனக்கு ஒத்துக்காது. இப்போ புதுசாக நான் இப்போ டெய்லி வந்து சிக்கன் ரைஸு, முட்டை, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, புதுசாக என் பாடி வந்து ஒரு ஃபுட்டை பார்க்குறப்போ பாடி வந்து ரியாக்ட் பண்ணாது கரெக்டாக. ப்ளோட் ஆகிடும், சில டைம் லூஸ் மோஷன் ஆகிடும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு எது கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்த ஸ்டேஜில். ஓகே. இல்லை, நார்மலாக நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து சாப்பிட்டு மூவி போகிறீங்க. மூவி போயிட்டு ஒரு இன்டர்வல் டைம் ஒரு 5 minutes சும்மா ஒரு 10 பீஸ் நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோ, அதனால கூட ரேட் ஆகும். கண்டிப்பாக ஆகும். இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நான் அதனாலே போக மாட்டேன் தேட்டருக்கு. அதனாலே தேட்டருக்கு போக மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 2.5 hours ஃபிலிம் அப்படின்னா நான் வந்து 1.5 hours. நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்களே. தேட்டர் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களே. இல்லை சார், இப்போ நீங்கள் நார்மலாக ஜூஸ் சாப்பிடலாம்ல. ஜூஸ்மே அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ்லேயும் சுகர் ஆட் பண்ணுவாங்க. சுகர் என்னால் எடுக்க முடியாது. ஆமாம்,
இதனால வந்து ஃபுட்டு நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதனால ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் ஆகுறாங்க. ஓகே. வேற வீட்டில் அப்படின்னா இப்போ வீட்டில் ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கன்னா போகிறாங்கன்னா என்னால் அந்த இடத்துல போக முடியாது. ஏன்னா போனால் கண்டிப்பாக சாப்பிட சொல்லுவாங்க. என்ன சாப்பாடுனா சாப்பிட முடியாது. இட்லி தோசை பொங்கல் பூரி அப்படின்னா அதை என்னால் சாப்பிட முடியாது. சாப்பிடலாம் அவங்க எதனா தப்பாக நினச்சிப்பாங்க, வீட்டில் எதனா சாண்டா வரும். ஸோ அதனால் நான் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் போகிறதே கிடையாது. போய் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஏன் ஒரு என் கூட பிறந்த அக்காவோட கல்யாணத்துக்கு கூட என்னால் நான் போகல. ஏன்னா ஆமாம் நான் போகல. ஏன்னா அடுத்து ஒரு 2 வீக்ஸில் எனக்கு ஈவெண்ட் இருந்துச்சு சென்னையில். ஸோ என்னால் அது போக முடியல. அதனால வீட்டில் இன்னும் வரைக்கும் பிரச்சனை. அக்கா கூட ஆமாம் அக்கா கல்யாணத்துக்கு கூட வர முடியாமல் இந்த கேமை ஏன் பண்ணுறேன். அதனாலே முக்கால்வாசி வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கேமை. ஸோ அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிட்டு தான் இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் கோல்டு மெடல் அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதாக கூட வீட்டில் பரவாயில்ல, நம்ம பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ நமக்கு ஒரு மெடல் அடிச்சிருக்கான், ஒரு இந்தியா லெவலில் நம்ம பையன் ஒரு நேம் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அந்த சந்தோஷம்லாம் படுறாங்க. ஆனால் இதெல்லாம் நீ பண்ணி என்ன யூஸ்? யாருமே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. நீ மட்டும் தான் உன்னோட ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அது மட்டும் தான். ஓகே இவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த இவ்வளோ மெடல்ஸ் பண்ணியிருக்கான், யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரியும் இதை வந்து இன்னும் எந்த லெவலுக்கு கொண்டு போனால் இந்த இடத்துல வந்து எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க. எந்த லெவலுக்கு கொண்டு போனால் என்ன மாதிரி இந்த கேமை நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் ஒரு அமைச்சர் அத்லீட்டாக இருக்குது. இன்னும் வந்து ப்ரோ ஆகணும். ப்ரோ கார்டுன்றது ஒன்று ஆகணும். அப்புறம் ப்ரோ லீக் இருக்குது. ப்ரோ லீக் விளையாண்டு அதில் ஒரு ப்ரோ லீக் வின் பண்ணால் தான் மிஸ்டர் ஒலிம்பியா அந்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எந்த லெவலில் மிஸ் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் அதான் எப்படின்னா இப்போது சினிமான்னு சொன்னீங்க. சினிமா மட்டும் போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வேறு எங்கே அவுட்டிங் போவீங்க, வெக்கேஷன் போவீங்க, அது இல்லாமல் ஏதாவது கிரிக்கெட் அந்த மாதிரி ஏதாவது வெளியில் போய் ஆடுறது, அந்த மாதிரி கேம்ஸ் கூட ஆட மாட்டீங்களா? இல்லை அதான் இப்போ நீங்கள் வெக்கேஷன் கேட்டிங்கன்னா நான் வந்து பாடி பில்டிங் அதாவது கான்டெஸ்ட் ப்ரெப் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இயர்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வெளியே போவோம். எங்கன்னா அதாவது தடா ஃபால்ஸு, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து நான் ப்ரெப்புன்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் போக முடியல. ஏன்னா ட்ராவலு காஸ்ட்டு மெயினாக வந்து காசு. இப்போ அந்த இடத்துல நான் ஒரு 10,000 செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த 10,000 வந்து இந்த இடத்துல நான் செலவு பண்ணணும். ஏன்னா அங்கே போயிட்டு வந்தால் எனக்கு இங்கே காசு இருக்காது. பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ ஸ்டடியில் இருக்கீங்க. ஆமாம் பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது இன்கம் ஏதாவது வருது இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு? இல்லை இப்போ வரைக்கும் வீட்டில் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அதை தாண்டி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற பட்சத்தில் எங்கள் கோச் அந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். உங்களுக்கு அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. இப்போ வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் சொல்லி புரிய வச்சுருவேன். முதல்ல என்னோட ட்ரீமுக்காக நான் வந்து ஒரு 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 இலக்கு நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நடுவில் ஒரு அப்ஸ்டாக்கலாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். இதுதான் என்னோட கோல், இதை வந்து நான் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன். ஓகே சொல்லிடலாம். இருந்தாலும் அது அவங்க ஒரு டைம்ல வந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீ என்ன இதே பண்ணிட்டு இருக்க, வேலைக்கு போகல அப்படின்ற ஒரு பட்சத்தில் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை அதுதான் பர்சனல் இஷ்யூஸே இருக்குல்ல. நீங்க நாட்டுக்காக போறீங்க, தப்பு சொல்லலை. ஆனால் உங்களோட சம்மந்தப்பட்ட உங்க பர்சனலும் பார்க்கணும்ல. இல்லை அதுதான் சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவீங்க? எக்காரணத்து கொண்டு இதை குவிட் பண்ண மாட்டேன்.